டைம் இப்போ 6:10. அப்படி பார்த்தா நமக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம வெளியேற்றக்கூடிய ஆளுங்க 300 மீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்காங்க. அதாவது இந்த ஏரியாவுல தான் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல 300 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா வீடுகள், பிளாட்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி ஆகணும். முதல்ல பண்ண வேண்டியது எலக்ட்ரிசிட்டி லைனை கட் பண்ணணும். ஒருவேளை அப்படி செஞ்சா கரண்ட் போன அடுத்த செகண்ட் எல்லாரோட வீட்டுல இருக்கிற எமர்ஜென்சி லைட்ஸும் ஆன் ஆயிடும். இல்லைன்னா எமர்ஜென்சி பேட்டரிஸை ஆன் பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா இமிடியேட்டா ஃபயர் ஆயிடும். அதனால வீட்டுல இருக்கிற பேட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ஆஃப் பண்ணி அலர்ட் பண்ணி எவாக்குவேட் பண்ணணும். அப்ப என்னதான் பண்றது எவாக்குவேஷன் ப்ராசஸ்? டு யூ ஹேவ் a plan? இப்ப நம்ம 3 டீமா பிரியணும். போலீஸோட கண்ட்ரோல்ல இருக்கிற டீம் மெகாஃபோன்ல மக்களுக்கு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபயர் ஃபோர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாரோட சேஃப்டிக்காக அங்க இருக்கிற இக்னைட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தணும். சார், இது பிராக்டிகலி பாசிபிளே இல்ல. பாசிபிள் ஆக்கணும், அதானே நம்ம வேலை. மூணாவதா மக்கள்கிட்ட இருந்து நமக்கு உதவி தேவை. அதாவது இந்த ஏரியாவை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச சில ஆளுங்க இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும். அந்த மாதிரினா எனக்கு இங்க ஒரு ஆளை தெரியும். அவர் சொன்னாருன்னா இங்க எல்லாருமே கேட்பாங்க. யார் அது? காம்ரேட் இக்பால். நீங்க தள்ளுங்க, அங்க போக முடியாது. இந்த வண்டி எடுத்துட்டு போடா நல்லா. இக்பால், மிஷன் உங்களை பார்க்கணுன்றாங்க. அவங்கள போய் பாத்துருங்க. ஓ, நீங்க தானே அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஹெல்ப் பண்ணது? சார், அங்க இருந்து இக்பால், அந்த சைடுல இருக்கிற எல்லா வீடுகளும் இன்னும் 20 நிமிஷத்துல எவாக்குவேட் ஆகணும். நாங்க போய் சொன்னா அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. சரி சார். அதனால இங்க நடக்கிற விஷயங்களை நீங்க தான் அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. அது பிரச்சனை இல்ல சார். நாங்க ஒவ்வொரு வார்டு மெம்பரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லி கூட அனுப்பிடுறோம் சார். அவங்க புரிய வச்சுக்குவாங்க சார். நீங்க தைரியமா போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. டேய் தாமஸ், நீங்க என்ன தள்ளி நில்லுங்க. சொன்னா புரியாதா? டேய் பாலா, வார்டுல இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் 5 நிமிஷத்துல இங்க வரணும். இன்னைக்கு கமிட்டி மீட்டிங் இருக்கு, எல்லாரும் அங்க போயிருக்காங்க. ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாம் சேர்ந்து உபகாரம் பண்றதுக்கு தான் கமிட்டி மெம்பர்ஸ். கூட்டம் கூட்டுறதுக்கும் மாமூல் வசூல் வைக்கிறதுக்கும் இல்ல கமிட்டி மெம்பர்ஸ். இது நம்ம ஊரோட பிரச்சனை. கமிட்டி மெம்பர்ஸ் 5 நிமிஷத்துக்குள்ள இங்க வரணும்னா வரணும். சீக்கிரம் போ. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு. சொன்னது புரியுதல்லப்பா? ராஜேஷ் போய் வர சொல்லுங்கப்பா. மாதவனை கூப்பிடு. மேடம், இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லி கேசிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் ஃபயர் ஃபோர்ஸோட ஸ்பார்க் அரெஸ்டிங் ஹைட்ராலிக்ஸ் லைட்ஸும் சாஃப்ட் டென்சிட்டி எல்இடி லைட்ஸ் மட்டும் இருக்கட்டும். எல்லா மொபைல் சர்வீஸ் நெட்வொர்க்ஸை பிளாக் பண்ணுங்க இப்பவே. Come with me. போர்ஸா, நம்ம சைடில் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. 4 யூனிட் வந்து ரெடியாக இருக்காங்க சார். ஓகே, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுவா. நான் அங்கே பில் பே பண்ணணும். என்னோட டியூட்டி டைமும் ஓவர். அங்க இருக்கிற எல்லாருக்கும் டியூட்டி டைம் இன்னும் முடியலையா? ஒரு ஃபயர்மேன் ஆபரேஷன் தொடங்கி முடிகிற வரைக்கும் அங்க இருக்கணும். போய் வேலையை பாரு. போ.
டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கான்னு பாரு. போய் பாரு. பாக்குறேன் சார். ஏய், யார் அது? அங்க போக கூடாது. ஹலோ, ஏய், நான் சொல்றது உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏய் மிஸ்டர், நில்லு. ஹலோ, ஏய், உனதான். ஏய், அந்த லைட்ஸ் இந்த பக்கம் திருப்பு. ஏய், இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, முதல்ல கதவை தர. கதவை திறக்க சொல்றேன்ல. நீ யாருன்னு சொல்லு. ஏய், 6 மணி நேரம் ஆச்சு. காணாம போன என் பொண்ணை கண்டுபிடிச்ச சொல்லி உங்க பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. 2 மணி நேரம். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள என் பொண்ணு இங்க வரலன்னா இதை அழுத்திடுவேன்.